Hello friends, welcome to Keep Ideas channel. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் தான் greeting கார்டு செய்ய போகிறோம். இதில் ஆக்சுவலாக 2 ஐடியா கொண்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து சிம்பிள் நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் செய்கிற மாதிரி greeting கார்டு, இன்னொன்று கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிச்சு ஒரு greeting கார்டு செஞ்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடி வந்து விளக்கேற்றுற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் இப்போ வரைகிற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், இல்லைனா வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வரைஞ்சிருப்பேன். லைக் வந்து ஒரு கிட் மாதிரி வரைஞ்சிருப்பேன். ஒரு சின்ன பொண்ணு அழகாக க்யூட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மாதிரி வரைஞ்சிப்பேன். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை நம்ம சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டியாக ஒரு விளக்கு கம் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், கிராஃப்ட் ஓவர். எனக்கு இதுக்கு கலர் கொடுக்கலாம் இஷ்டம் இல்லை, ஏன்னா வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபர்தராக கலர் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நான் சிம்பிளாக இதோட ஃபஸ்ட் கிராஃப்ட்டை முடிச்சுக்கிட்டேன். செகண்ட் கிராஃப்ட் தான் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசித்தேன். என்னன்னா இந்த விளக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து புல் பண்ணும்போது பேக் சைட்லேருந்து அந்த விளக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். ஸோ அந்த மாதிரி தான் யோசித்தேன். ஸோ வாங்க நான் வந்து எப்படி செஞ்சேன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்ச கார்டே எடுத்துக்கிட்டேன். அதில் அந்த விளக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஒரு உள்ள நூல் இருந்துச்சு, அந்த உள்ள நூல் எடுத்துக்கிட்டு அது சென்டராக வந்து 2 விளக்கு வந்து குட்டி குட்டியாக பேப்பரில் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன். அந்த கார்ட்போர்டில் வந்து சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து அந்த உள்ள நூலை வந்து மேலே இழுத்திங்கன்னா அந்த விளக்கு வந்து மேலே போகும், கீழே புல் பண்ணிங்கன்னா கீழே வரும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பேப்பரை எடுத்துக்கோங்க, அதையும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அந்த உள்ள நூலுக்கு மேலேயும் கீழேயும் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அதில் வந்து புல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க, 2 சைடுமே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து த்ரெட்டை வந்து கரெக்டாக நான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக் சைட்லேருந்து கரெக்டாக அது இழுக்கும்போது ஃப்ரண்ட் சைடு வரும். நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, அதில் ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. 2 குட்டி குட்டி ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு உள்ள நூலை சென்டராக வச்சு 2த்தையும் ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ தட் கிராஃப்ட்டு ரெடி. இப்போ நீங்கள் வந்து புல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து அழகாக புல் பண்ணாங்கன்னா கீழே அழகாக ஒரு விளக்கு வந்துடும். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது, என்னோட இன்னோவேட்டிவ் ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.